வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி பீஸா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். கோதுமை 3 கப் எடுத்துருக்கேன், மைதா 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. எப்பவுமே சப்பாத்தி மாவு பேசிகிற மாதிரி கொஞ்சம் தளராக பேசிடணும். அதுக்கப்புறம் அதோட டாப்பிங்லாம் என்னென்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 3 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன், இது ஆனியனும் எடுத்திருக்கேன். அப்புறமா தக்காளி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்கின்னு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட சாஸ் பண்ணதுக்கு பீஸா சாஸுக்கு. அப்புறம் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். அது கூட ஹர்ப்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நான் ஆர்கானியோ, பேஸ்லின், பாஸ்லி இதெல்லாம் ஹர்ப்ஸ், மிக்ஸ் ஹர்ப்ஸும் இருக்குது. நான் தனித்தனியாக வச்சுருக்கனால தனித்தனியாக போடுறேன். அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இது வீட்டிலே பண்ணலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணோம் ஒன்று பாதியமாக. அப்புறமா இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே கோதுமை 3 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் 2 கப் மைதா 2 கப் கோதுமை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 3 கப் கோதுமை 1 கப் மைதா எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி இது தேவையான அளவு உப்பு போடுறேன். இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறோம். அப்புறமா எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்பவுமே சப்பாத்தி மாவு பேசுகிற அளவுக்கு பேசினோம், ஆனால் கொஞ்சம் தளராக பேசினோம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாக இல்லாமல் பேசினோம். பாருங்கள், மாவு இதுமாரி நல்லா தளராக பேசினோம். ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப கட்டியமாக இல்லாமல் பேசினோம். இது மாதிரி இப்போ இதெல்லாம் ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பீஸா சாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பல் பூள் நறுக்கியிருக்கேன். எவ்வளோ சிறுவாக நறுக்க முடியுமோ அவ்வளோ சிறுவாக நறுக்கிக்குங்க. எண்ணெய் காஞ்சோடனே நல்லா பொரியணும். நல்லா கார்லிக் நல்லா பொரிஞ்சவொடனே இப்போ நான் தக்காளி ஏற்கனவே நான் பாயில் பண்ணி வச்சிருந்தேன். அந்த தக்காளி நான் அரைச்சிட்டேன் மிக்சியில். இதை நான் ஒரு பெரிய தக்காளி, உங்களுக்கு ரெட் கலர் வேணும்னா நீங்கள் நல்லா சிவப்பாக இருக்க தக்காளியாக பார்த்து எடுத்துக்குங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு லைட்டாக உப்பு போட்டுட்டு இப்போது நம்ம ஏற்கனவே ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் பண்ணி வச்சுருக்கேன் வீட்டிலே. இப்போ அதுக்கு நான் காரத்துக்கு போடுறேன். எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ஆர்கானிக் மிக்ஸ் ஹர்ப்ஸ் இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். நான் தனித்தனியாக இருக்கிறதுனால ஆர்கானிக் ஃபஸ்ட்டு போடுறேன். பாஸ்லி போடுறேன். பிரேஸ்லி போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கு. லைட்டாக பச்சை ஸ்மெல் போனவனே நம்ம ஏற்கனவே டொமேட்டோ சாஸ் இருக்குது ரெடிமேடாக, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி, பெரிய தக்காளிக்கு. இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், உங்கள் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த செட்டார் சீஸும் நல்லா துருவி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், நான் ஒரு பெருசாக எடுத்து நான் பெரிய பீஸாவும் 2 சின்ன பீஸாவும் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எப்படி பெரிய பீஸா பண்ணலான்ட்டு பார்க்கலாம். லைட்டாக தட்டிட்டு இதுமாதிரி கையிலே நல்லா அமுக்கி விட்டாலே வந்துடும். அந்த அளவுக்கு எலாஸ்டிக் இருக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக வரும், சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பீஸா. இப்போது நம்ம ஏற்கனவே சாஸ் பண்ணி வச்சுருக்கீங்கள, இதை லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் எல்லாத்துலேயும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காய் இருக்கோ அது தகுந்த போடுங்க. ஸ்வீட் கார்ன் போடலாம், அப்புறமா ஹாலிப்ஸ் போடலாம், அப்புறமா கேப்சிகம், மஷ்ரூம், இது மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அது தகுந்த மாதிரி போட்டுங்க டாப்பிங்கு. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க.
இப்போ ஃபுல்லாக கேப்சிகம் போட்டோடனே சீஸ் ஃபுல்லாக தூவி விடணும். செடார் சீஸ் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு எவ்வளோ சீஸ் பிடிக்குமோ அது தகுந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. குழந்தைங்களாம் இருந்தீங்கன்னா நிறைய சீஸ் போட்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை பேக் பண்ண போகிறேன். 20 நிமிஷம் ஃபஸ்ட்டு பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் 180 டிகிரி செல்சியஸில். இப்போ ரெடி ஆகிடுச்சு, சாப்பிங்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஹீட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன் பேக் பண்ணி. இந்த பாருங்கள், உங்களுக்கு பீஸா ரெடி ஆகிடுச்சு. நல்லா இட்டாலியா பீஸா மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணால் நான்வெஜ்னு சிக்கன் கூட சின்ன சின்ன பீஸ் ஃப்ரை பண்ணிட்டு இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுவும் நான்வெஜ் பீஸா ஆகிடும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.